தங்கம் விற்கிற விலையில நம்மால வரப்போகின்ற அட்சய திருதைக்கு தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த காணொளி. திருவாரூருக்கும் நாகைக்கும் இடையே அமைந்துள்ள ஊர் கீழ்வேலூர் அருள்மிகு அட்சயலிங்கேஸ்வரர் சுந்தர குஜாம்பிகை உடனுரை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால் 63 நாயன்மார்களில் திருநாவுக்கரசர் பெருமானும் திருஞான சம்பந்தர் பெருமானும் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது அந்த அமிர்த துளியில் ஒன்று வடக்கில் ஒரு பாதியும் தெற்கில் ஒரு பாதியுமாக விழுந்தது. இலந்தை வனமாக மாறியது. அந்த இலந்தை மரம்தான் இன்றும் கூட ஸ்தல விருட்சமாக இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, முருகனின் வீரகத்தி தோஷத்தை போக்குவதற்காக வேலூரை சுற்றி உள்ள 9 ஊரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடியதன் காரணமாக வீரகத்தி தோஷம் நீங்கியது. அசுரர்களால் ஏற்பட்ட இடரை போக்குவதற்காக சுந்தர குஜாம்பிகை அஞ்சுவட்டத்தம்மன் அவதாரம் எடுத்து மிக அற்புதமாக 4 திசை மட்டுமல்லாமல் வானத்தையும் சேர்த்து 5 திசைகளிலும் காத்ததால் இவருக்கு 5 வட்டத்து அம்மன் என்ற பெயர் பெற்று இன்றும் கூட அத்துணை பக்தர்களுக்கும் அருள்பாலித்து ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த 5 வட்டத்தம்மன். இந்த திருக்கோவிலில் தான் குபேரர் தன் செல்வ வளமெல்லாம் போய் கடன்காரராக இருந்த போது பெருமான் குபேரருக்கே குபேர சம்பத்து கொடுத்த இடம் இந்த திருத்தலம். ஆகவேதான் நீங்கள் அட்சய திருதை அன்று அற்புதமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற குபேர பெருமானை வந்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் பெற்று விதமான பலன்களை அடைவீர்கள். தங்கம் வாங்கலைன்னு இனிமே கவலைப்படாதீங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க ஆலயத்திற்கு வந்து குபேர பெருமானை வழிபட்டு செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன மகிழ்ச்சியுடன். நன்றி உறவுகளே.